ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 பேர்சன்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறது தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, மூணு பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட். இப்போது நானும் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ நான் அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரெப்யூட்டேஷன், பிஸ்னஸோட ரெப்யூட்டேஷன் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லாஸ், அவங்க இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் வந்து வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிளைண்ட்ஸ் இப்போ கான்ட்ராக்டர் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ கிளைண்ட்ஸ் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு அந்த கான்ட்ராக்டர் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். அப்புறம் அதே மாதிரி தான் நிறைய ஹியூஜ் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். இதனால் அவங்க எமோஷனலாக வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்து எம்ப்ளாயீஸ், இவங்க கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில இருக்க மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னால அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து எம்ப்ளாயீஸ் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, கான்ட்ராக்டரும் கான்ட்ராக்டரையும் கிளைண்ட்ஸையும் நம்பி வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்து திடீர்னு அவங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்கன்னா ஜாப் லாஸ் ஆகிற இது பிரச்சனை ஒன்று இருக்குது. இதனால வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் வந்து லாஸில் போகுது. அதனால பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து லோ ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸ் சேல்ஸ். இப்போ வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்னால வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்த பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பிளான்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு டேமேஜ் ஆன் ரெப்யூட்டேஷன். அப்படின்னா இப்போ வந்துட்டு அதை நம்பி இருந்த பீப்புள்ஸ் மத்தியில் வந்துட்டு அந்த கம்பெனியோட நேம் வந்து டேமேஜ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் வந்து கிளைண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ். இந்த கான்ட்ராக்டை நம்பி இருந்த கிளைண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களோட சேலரி எல்லாம் வந்துட்டு இல்லாமல் போகிறதுனால அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துட்டு பாதிக்கப்படுது. அந்த சொல்யூஷன் கொடுத்து அதில் என்னென்ன சக்ஸஸ் ரேட் வருது அந்த பார்த்து திரும்ப நம்ம அதை ரீடிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம மேனேஜருக்கு மேலே நம்மளோட போஸ்ட் இருக்கிற மேலே இருக்கிறவங்க கிடைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். அவங்களே கொடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன கொண்டு வரும் அப்படின்னு அதை தெரிஞ்சு நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவை
அவங்க எதனால பிரித்தோம், எதுக்கு பிரித்தோம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற சொல்யூஷன், அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி